Welcome to JTK TV's Doctor's Time. இன்றைக்கு என்னுடைய கெஸ்ட்டாக JTK TV's Doctor's Timeல வந்திருக்காங்க டாக்டர் திவ்யா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த முக்கியமான ஒரு நாள், அதாவது வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. இந்த முக்கியமான ஒரு நாளில் மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறையா இருக்குது. என் உள்ளத்தில் மட்டும் இல்லை, வியூவர்ஸுடைய உள்ளத்துலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன், எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள். ஸோ முக்கியமாக இந்த முக்கியமான நாள் அன்னைக்கு எங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டு சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் திஸ் இம்பார்ட்டன்ட் டே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கு இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே 2024 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சு? தனியாக மென்டல் ஹெல்த்துக்குன்னு ஒரு டே ஒதுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் எப்போது எடுக்கப்பட்டது? எவ்வளோ நாள் இதை வந்துட்டு நம்ம கவனிச்சிட்ருக்கோம்? ஸோ ஒரு வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மேம். ஸோ இது 1948 இருக்குது. அவங்க வந்து லைக் பை அரவுண்ட் 1992 அந்த டைமில் வந்து மென்டல் ஹெல்த் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், பீப்புளோட பர்செப்ஷன்ஸ் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா 1940s அந்த டைமில் இருந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது, இந்த செயினிங் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப ஹியூமனைஸ்டு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், மக்கள் மத்தியில் இருக்க பர்செப்ஷன்ஸை வந்து மாற்றணும், அந்த ஸ்டிக்மாவை ரிமூவ் பண்ணணுன்றதுனால தான் 1992 எவ்ரி இயர் October 10th வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு தீம்ஸ் கொடுத்தாங்க. இனிஷியலாக விமென்ஸ் மென்டல் ஹெல்த், சில்ட்ரன் மென்டல் ஹெல்த் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இயருக்கான தீம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இட்ஸ் டைம் டு ப்ரையாரிட்டைஸ் மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ 2024 தீம் வந்து இதுவாக தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்பெயின் எல்லாமே இது பேஸ்டாக தான் இருக்குது. ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதுதான் இந்த வருஷத்துடைய டாபிக். எஸ் மேம். இப்போ மென்டல் ஹெல்த் வந்து நீங்கள் 1948 இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன இந்த செயின்ஸ்லாம் கெட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வி ஹவ் சீன் ஆல் தட். 1948 மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறமும் கூட, இன்ஃபேக்ட் என்னுடைய க்ரோயிங் அப் ஸ்டேஜ்லலாம் நான் அதை பார்த்துருக்கேன். வீட்டில் கெட்டி போடுவாங்க, அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது அஃபென்ஸ். அந்த நாட்களில் இட் வாஸ் நார்மல். ஈவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து சட்டப்படி அது குற்றம் கிடையாது. அந்த பர்சன் டேஞ்சரஸ், அதனால அவங்க கட்டி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி லீகல் சைடும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓவர் த இயர்ஸ் வந்திருக்கு. மென்டல் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க மறுபடியும் திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ஆக்டே நல்லா மாடிஃபை பண்ணி அந்த மென்டல் ஹெல்த் பர்சன், அதாவது அவங்கள வந்து பேஷண்ட்டுன்னு கூட சொல்கிறது இல்லை. ஏன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் நார்மலுங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஃபீல்டில் இருந்தும், லீகலி, மெடிக்கலி. அண்ட் நமக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து தே ஆர் நார்மலைசிங் த பர்சன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ பர்சன் இல்லையா? இந்த மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறதே நம்ம அனுசரிக்கிறதே டு ஹெல்ப் தட் பர்சன், டு ஹெல்ப் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டட். இப்போ வந்துட்டு அவங்கள நம்ம பொதுவாக ஒதுக்கி வைப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நமக்குமே அந்த இன்ஸ்டிங்ஸ் இருக்கும். அவங்கள சிலருக்கு வெளியே தெரிஞ்சிருது, நிறைய பேருக்கு வெளியே தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இல்லை மேம். ஸோ சொல்லப்போனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்க தான் மோர் வல்னரபிளாக இருக்காங்க. ஸோ தே ஆர் பீயிங் டார்கெட்டட், ஐசோலேட்டட். நிறைய பேரை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, சொல்லப்போனால் டீஸ் பண்ணுறாங்க, ஹிட் பண்ணுறாங்க. ரொம்ப ப்ரூட்டல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ மென்டலி இல் அப்படின்றதுனால நம்ம அவங்கள அந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. தே ஆர் சிக் லைக் எனிபடி and they require treatment. So with treatment they can be any other normal person. Yes. So அந்த ஒரு கான்செப்ட் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு மாரல் பேக்ரவுண்ட் கொண்டு வந்தால் தான், ஏன்னா பிகாஸ் நம்ம எவ்வளோ டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிட்டோம், எவ்வளோ மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நம்ம மத்தியில் இந்த ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணுறதை வந்து we have to overcome it. Because நீங்கள் சொன்ன மாதிரி we have to consider them as one among ourselves. அப்போ தான் லைக் இட் இஸ் குட் ஃபார் த கம்யூனிட்டி per se மேம். நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வளருது, ஹியூமனுடைய மைண்டு தான் இன்னும் சரியாக வளரலைன்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் இதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அந்த மென்டல் அஃபெக்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னுடைய உரிமைகள் தெரியாது. அது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக். இப்போ ஒரு நார்மலான பர்சனுக்கு வந்து அதாவது எஜுகேட்டட் பீப்புள் நோ தேர் ரைட்ஸ். But a person who is lightly affected and uneducated, especially educated and affected person கூட தப்பிச்சிருவாங்க. இந்த uneducated and affected people இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதில் மாட்டிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இன்சல்ட் பண்ணுறது, புல்லி பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே அவங்க மாட்டிக்கிறது லேக் ஆஃப் எஜுகேஷன்னால. ஆக்சுவலி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபீவர் வந்தவங்கள நம்ம போய் அடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தானே இந்த இல்னஸும். அப்படிங்கிற அளவுக்கு நார்மலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே உடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த தீம் ஆஃப் திஸ் இயர், நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் இந்த வருஷத்துடைய தீம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பிகாஸ் we've கம் த்ரூ தட் லைஃப். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லைஃப்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுது, என் ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு தான் நம்ம சொல்லணும். பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம ஸ்டிக் ஆகிக்குவோம். ஒர்க் பிளேஸில் எதனால் எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வாட்டி தீம் வந்து ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் பற்றி. ஸோ ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் பற்றி ஏன் இந்த எரால நம்ம இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்தியாவில் 40% அண்ட் மோர் ஆர் ஒர்க்கிங் மெம்பர்ஸ். இதில் ஆஸ் பர் ரிசர்ச் ஒரு 15% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஹேவிங் சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது மென்டல் ஹெல்த் வந்து ஏன் ஒர்க் பிளேஸில் முக்கியம் அப்படின்னு கேட்கக்குள்ள, எல்லா இடத்துலையுமே அது ஒரு முக்கியமான விஷயந்தான் மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லக்குள்ள. அது ஒர்க் பிளேஸில் இன்னும் அதிகமான முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம், டேயை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நம்ம மைண்டில் வந்து ஒர்க் போகணும், ஒர்க்கில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். எப்படி பிள்ளைங்க ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, நம்ம ஒர்க்கில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அரவுண்ட் 8 hours 9 hours, சில பேர் 10 hours, இந்த மாதிரி ஒர்க்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் வித் ஃபெலோஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட் இஸ் டிபெண்ட் ஆன் தட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் ஒர்க் பிளேஸில் மென்டல் ஹெல்த் நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் அன் எம்ப்ளாயர் பர்சே அவங்களும் கூட ப்ரொடக்டிவிட்டியை தான் டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் ஒர்க் பண்ணால் தான் தே கேன் மூவ் ஃபார்வர்ட். அவங்களுக்கும் நல்ல கோல் டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த ஆப்சன்டீசம், நிறைய பேர் ஜாப் குவிட்டிங், ப்ரொடக்டிவிட்டி ஒழுங்காக இல்லை, பிகாஸ் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் போயிடுது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை ஒர்க் பிளேஸ் It's becoming stressful these days. Yes, ma'am. And age group ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21-22 இயர்ஸ்லேருந்தே ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. 58-60 வரைக்கும் the working population is there. சம்டைம்ஸ் ஆனரரி போஸ்ட்ஸாக அதுக்கும் தாண்டி 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனரரி போஸ்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லையுமே அந்த ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்பை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நம்ம முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம் மேம். ஸோ இது இந்த 30s 40s அந்த மிடில் ஏஜ் குரூப்பை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. பிகாஸ் இந்த 20s early 20s இருக்கவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது, அவங்க ஒர்க் கரியர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கையில் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டாங்க, சூப்பர்வைஸ்டு மானிட்டர்ட் ஒர்க்காக தான் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து தே வில் பி இந்த எம்ப்ளாயர் அந்த சைடில் போயிடுவாங்க. ஸோ அந்த மிடில் குரூப்பில் இருக்கிறவங்க தே ஹாவ் டு மேனேஜ் மெனி திங்ஸ். அது பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், தேர் ஓன் பர்சனல் லைஃப், இது அவங்களோட இது கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஒரு ஃபேமிலியும் இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி, அதோடைய சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ஃபேஸில் இருப்பாங்க. ஸோ இந்த மிட் 30s 40s இருக்கவங்க தான் தே ஆர் அண்டர்கோயிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க் பிளேஸ். அந்த பேலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு தே ஆர் ஸ்ட்ரகிளிங். And whom do you think, like women are more stressed ன்னு நினைக்கிறீங்களா, men are more stressed ன்னு நினைக்கிறீங்களா? நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி women have they are more vulnerable to stress because அந்த ஹார்மோன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் they do a lot of tasks at home, so expectations on them are more societyல. So women are more vulnerable, they are more prone to get stressed compared to men. உங்களுக்கு பேஷண்ட்ஸ்ன்னு வருவாங்க as a psychiatrist. So I would like to know, you have more of women coming to you or men coming to you or children coming to you? It will be in different categories, ma'am. So almost equal ன்னு சொல்றீங்களா? Yes, ma'am. So
விமன் வந்து தே வில் ப்ரெசென்ட் வித் என்னென்னா கை கால்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது. ஸோ இட் வில் பி மோர் லைக் பாடியில் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் தெர் வில் பி அ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பிஹைண்ட் திஸ். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு உடம்புல இந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு. மென் தேல் மோர் ப்ராபப்ளி கம் வித் அடிக்டிவ் பிஹேவியர்ஸ், இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி எல்லாம். ஸோ மென்னோட கோப்பிங் எப்போவுமே அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், அதனால் நான் இது ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தே ப்ரெசென்ட் லைக் வைஸ். சில்ட்ரன் எப்படி இருக்கும்னா தே வில் கம் வித் சம் பிஹேவியரல் இஷ்யூஸ். ஆக்சுவலி சில்ட்ரன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா? எஸ் மேம், தே வில் கம் வித் மோர் பிஹேவியரல் இஷ்யூஸ். என்ன சொல்லுவாங்க, வீட்டில் லைக் யூஸ்வலாக அவங்க வர்றது வந்து எப்படி இருக்கும்னா லைக் எல்லா பியர்ஸ் கூட பேச மாட்டுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா வீட்டில் அம்மா அப்பாக்கு இடையில கொஞ்சம் சண்டை இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் இது வந்து ஒரு பெரிய சர்க்கியூட் மாதிரி, ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணக்குள்ள இட் ஜஸ்ட் அஃபெக்ட்ஸ் த என்டையர் ஃபேமிலி. ஸோ ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக இருக்கலாம், பட் எவ்ரிபடி ஆர் ஈக்குவலி அஃபெக்டட். ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆட்டிடியூட் காரணமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒர்க் பிளேஸில் நான் நினைக்கிறது இல்லை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நம்ம ஓடுறோம் ரொம்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய தேர்ஸ் அ டார்கெட். ஏன்னா அதுதான் இப்போ வந்து எம்ப்ளாயருடைய ஒரு பேட். தே கீப் அ டார்கெட். இட் மைட் பி அ பொசிஷன். நான் மேனேஜர் ஆகிறதுக்கு ஓடுறேன், ஆர் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு ஓடுறேன், ஆர் இன்சென்டிவ் ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்காக ஓடுறேன். ஏதோ ஒரு பெயிட் இப்போ வச்சிடுறாங்க. முன்னாடி அந்த பெயிட்ஸ் கம்மியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம் இயர்ஸ் பேக், அதாவது நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு பெரிய பெயிட் இருந்திருக்காது. அவங்களுடைய ஒர்க் என்னவோ அது. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ், ரீசெண்ட் டெக்கேட்ஸில் வந்த டெக்னிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஒரு பெயிட் வச்சா இந்த மனுஷன் ஓடுவான், இந்த மனுஷனை எப்படி ஓட வைக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயருடைய ஒரு எய்மாக இருக்குது. ஓட வைக்கணும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வச்ச ஒரு ஃபியூ டெக்கேட்ஸாக. அதாவது முன்னாடி காலத்தில் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போகும்போது இது என்னுடைய வேலை, அதுக்கு நான் சேலரி வாங்கிட்டு வரேன், அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ரெஷரைசிங் இன்னும் 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 அப்படிங்கிறது, அதாவது செய்கிறவங்கள இன்னும் செய்வாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நார்மல் வாட் வி நோ. ஸோ ஐ திங்க் தட் has increased the stress அப்படின்னு நான் நினைக்கிறேன். that pressure put by the employer and அதுக்காக நம்ம ஓடுவோம் இல்லையா, ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்காக, இல்லைன்னா நம்மளுடைய பொசிஷனுக்காக ஓடுறோம். ஸோ இது மட்டும்தான் ரீசனா, இல்லை இதுக்கு இந்த எந்த விதமான ஆட்டிடியூட்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த ஆட்டிடியூட்ஸை நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ் அப்படின்னு எடுக்கக்குள்ள எல்லா இடத்துலையும் போல் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒர்க் கொலீக்ஸ் ஒரு அவங்கக்கிட்ட ஒரு இது இருக்குது, ஒர்க் பிளேஸ் இருக்குது, அதாவது நம்ம எம்ப்ளாயர். ஸோ எல்லா விதத்துலேயுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்சே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம கையில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் இல்லாமல் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, டைமுக்கு ஒர்க் பண்ணாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, சில ஹேபிட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் கேன் கான்ட்ரிபியூட். அதனால ஸ்ட்ரெஸ் வரலாம், நம்மளாலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டி டாஸ்க் பண்ணுறது, அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அதில் ஹெட்ஃபோன்ஸில் ஏதாவது கேட்டுட்டு. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணக்குள்ளே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லை. ப்ளஸ் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் லீஷர் இருக்குது கொஞ்சம், ஆனால் ஒரு பாதி லீஷர் பாதி ஒர்க் அப்படின்னு யாராலையும் செய்ய முடியாது மேம். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் குறையக்குள்ளே அவங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருது. ஸோ ஃபால்ட் அண்ட் எரர்ஸ் அதிகமாகிடுது. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இண்டிவிஜுவல் விஷயங்கள். ஆஸ் கொலீக் அப்படின்னு பார்க்கக்குள்ள எல்லா இடத்துலையும் யார் கூட நம்ம இருந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இடையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அப்படி ஸ்மூத்தாக போக முடியாது. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ப்ராப்ளம் வரும், பாலிடிக்ஸ், ஆமாம். ஸோ அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி, அந்த ஒரு காம்படிஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் ஹவு டு வி டேக் இட், ஹவு டு வி பர்சீவ் தட், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், டு வி டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி, இல்லை அதை வந்து பெரிய விஷயமா எடுக்கிறோமா, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு பார்க்கக்குள்ள சில லைக் எம்ப்ளாயர்ஸ் கிட்ட ஈஸிலி அப்ரோச் பண்ண முடியாத எம்ப்ளாயர்ஸ், ரொம்ப பனிஷ்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற எம்ப்ளாயர், இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இதுக்கு எல்லாமே சொல்யூஷன்னு சொல்லக்குள்ளேயும் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்க்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஆஸ் அ பர்சன் நம்ம வந்து வி ஹாவ் டு லைக் பூஸ்ட் அவர் செல்ஃப்ஸ், நம்ம நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அந்தந்த ஒர்க் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்கணும். நல்ல ஸ்லீப்பு, ஸ்லீப், அடிக்வேட் ஹெல்தி ஹேபிட்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபேமிலி டைம், மீ டைம், எனக்குன்னு ஒரு தனி டைம், என்னோடய ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சியூ பண்ண முடியணும். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். அடுத்தது இன்டர்பர்சனல் இஷ்யூஸ்ன்னு வரக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா கொஞ்சம் காசிப் கம்மி பண்ணிக்கலாம். அது தவிர்த்து சில விஷயங்கள்லாம் நம்ம ஒப்பீனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கான்ஃப்ளிக்டில் தான் முடியும். ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ரிலிஜன், காஸ்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறதும் கூட ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, நமக்கு ஏதோ தெரியல அப்படின்னக்குள்ளே டேக்கிங் அ ஸ்டெப் டவுன், அப்போது வந்து அந்த இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஈகோ, ஐ நோ பெட்டர் தேன் யூ அப்படின்னு இல்லாமல் டேக்கிங் இட் ஸ்லோ. ப்ளஸ் எம்ப்ளாயர்கிட்ட ஹேவிங் அ வெரி குட் கார்டியல் ரிலேஷன்ஷிப். எம்ப்ளாயருமே வந்து தே ஹாவ் தனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர் சே. ஸோ எம்ப்ளாயர்கிட்ட தே ஷுட் பி ஹேவிங் அன் ஓப்பன் கம்யூனிகேஷன் வித் தெம். எதுனாலும் ஸ்ட்ராங்காக ஒப்பீனியன் சொல்ல முடியணும். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ் கொடுக்கணும். சில இப்போ எப்படி இருக்குன்னா சில ஒர்க் ஏரியாஸ்லலாம் வந்து அந்த ஃபீட்பேக் சர்வேஸ் மாதிரி, அதாவது லீஷர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒர்க்குக்கும் எவ்வளோ, பிகாஸ் நம்மளோட கைட்லைன்ஸ் படி ஒரு ஆஷ் கோடுன்னு அப்படி நமக்கு இருக்குது லீகலாக, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் அப்படின்னு இந்த 2020 அப்டேட் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ இதில் வந்து ஒர்க் ஹவர்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 8 to 9 hours per day, per வீக்கில் வந்து 48 hours. பியாண்ட் திஸ் அப்படின்னா they have to be paid accordingly, at least 1.5 times higher than what they earn. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாயர் ஹேஸ் டு ஸ்டிக் ஆன் டு த ரெகுலேஷன்ஸ். ஒரு லீஷருக்கு ஒரு கேன்டீன் வைக்கிறது இன்சைட் த கேம்பஸ், நிறைய எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல ஒரு கேன்டீன் வைக்கிறது, ப்ளஸ் மந்த்லி ஒரு ரெகுலர் ஒரு கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி. ஸோ தட் உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு கம்யூனிட்டி பிலாங்கிங். ஸோ ஹோம் அண்ட் ஒர்க்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் they will feel comfortable at work. ஸோ அது ப்ளஸ் ரெகுலர் ஃபீட்பேக் சர்வே அண்ட் ரெகுலர் ஒர்க் ஷாப்ஸ். அதாவது எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஹவு டு வி ஹேண்டில் ஓவர் ஒர்க் ஆகுது, அதாவது டெட்லைன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னக்குள்ள ஹவு டு வி ஹேண்டில் ஆல் தட். ஸோ இதெல்லாம் எம்ப்ளாயரும் டிசைட் பண்ணணும். எம்ப்ளாயி பர்சே அவங்களும் கூட தே ஹாவ் டு பூஸ்ட் தெம் செல்ஃப் அப். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணால் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ எவ்ரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் வந்துட்டு நம்ம சைடில் வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கவே இல்லை. ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஐ தாட் எவ்ரிபடி இஸ் கிவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லும் போதே என்னுடைய எத்தனை வருஷம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்க்கு என்றைக்குமே நான் ரீசன் நான் நினச்சதே இல்லை. அதர்ஸ் ஆர் கிவிங் அஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ ஐ திங்க் இதுவே ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனர்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இதுக்கு நானும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க முக்கியமாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நான் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து none of us have thought. The world is giving us stress, the competition is giving us stress, the employers are giving us stress. இப்படி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஐ திங்க் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்னுடைய பங்கை நான் கண்டுபிடிச்சேன்னா ஐ திங்க் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு வாட் யூ செட், யூ கேவ் த எம்ப்ளாயர் அ ஸ்மால் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி இட் இஸ் அஸ் இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறதே நம்ம தான் ஃபஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் உலகம் ஒரு காம்படிஷனை காட்டுது, அதில் வந்துட்டு வி ஆர் ஃபாலோயிங் இன் டு இட் இல்லையா. ஸோ ஐ திங்க் வி ஷுட் கரெக்ட் அவர் செல்ஃப்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் இந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி உன்னுடைய கண்ணில் இருக்க துரும்ப வந்துட்டு நீ எடுத்து போட்டு சகோதரனுடைய துரும்ப பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொன்னது. இந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் ஜேர்னலிங் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ அதெல்லாம் ஒரு ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். மேக் ஷுர் தட் இட் டசன்ட் ஹேப்பன். யூ ஆர் எக்யூப்ட் இனஃப். அடுத்த டைம் ஃபேஸ் பண்ணக்குள்ள உங்கள் சைடில் இருக்கிறது யூ ட்ரை டு டூ யர் பெஸ்ட் அண்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அலோன். பிகாஸ் கையில் இல்லாத காரியங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வாட் வீ கேன் சேஞ்ச் வி வில் ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் டு சேஞ்ச். இந்த எதுவுமே பண்ண முடியாத காரியங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஒர்க் பிளேஸ்லையுமே இருக்கும். காமனாக லைக் ஈவன் செக்ஷுவல் அப்யூசஸ்லாம் ஒர்க் பிளேசஸில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம சில நேரத்தில் இருக்கிறோம். பண விஷயத்தில் தப்பு நடக்கிறதெல்லாம் நிறைய ஒர்க் பிளேசஸில் இருக்கும். நம்ம அதை பார்ப்போம், ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதில் இருக்கும். இந்த மாதிரி மேஜராக
சின்ன சின்ன தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஹார்ஷாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பாக இருந்தாலும் அதை விட பெரிய தப்புலாம் நிறையா ஒர்க் பிளேசஸில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ஒரு எம்ப்ளாயியை ட்ரீட் பண்ணுறது, இல்லை செக்ஷுவல் அப்யூஸ், பண விஷயத்தில் வந்துட்டு மேஜராக கவர்மெண்ட்டை ஏமாத்துற மாதிரி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இட் காசஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரியம், இதெல்லாம் ஒரு உலகமா, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன உலகம், இது என்ன மனிதர்கள், ஐ டோன்ட் ஹாவ் ஹோப் அப்படி நிறையா சூசைட்ஸுக்கு காரணம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் த சொசைட்டி தாங்க முடியல. என்னுடைய கஷ்டங்கள் மாத்திரம் இல்லை, சொசைட்டியில் நடக்கிற கஷ்டங்கள், என்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற கஷ்டங்கள், அது கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது இல்லையா? அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதை திருத்தணுமா, இல்லைன்னா இக்னோர் பண்ணணுமா, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடணுமா? நம்மளால் முடிஞ்சதை we can always be ready to open up மேம். ஸோ நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே இருக்கணும். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸாக இருக்கட்டும். நமக்கு ஏதோ ஒரு அஃபென்சிவாக ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் அப்படின்னக்குள்ள நம்ம கொலீக்ஸும் ஆர் தே கோயிங் த்ரூ த சேம், ஷேரிங் வித் தெம், ட்ரைங் டு டேக் தேர் சப்போர்ட் அண்ட் வேண்டிய அத்தாரிட்டிகிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு நினைக்கக்குள்ள தான் இட் பைல்ஸ் அப் இன்சைட் அஸ். இல்லை நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம், லைக் எய்தர் அப்ரோச்சிங் த எம்ப்ளாயர் டைரக்ட்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் வி டோன்ட் ஃபீல் குட் அபவுட் இட். ஆஸ் அ ஒரு 2-3 பேர் சேர்ந்து போய் பேசுகிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர் டு ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் போய் அப்ரோச் பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ வி ஷுட் பி குட் அண்ட் கார்டியல் வித் our டீம் மெம்பர்ஸ். அப்போ தான் வி கேன் கோ அண்ட் டாக் டு our எம்ப்ளாயர்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு ரேலி எல்லாம் நடக்கக்குள்ளேயும் அதுதான், தே கிளப், தே ஒரு குரூப்பாக தே ட்ரை டு ஃபைட் ஃபார் தேர் ரைட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ எப்போவுமே இட்ஸ் நாட் லைக் நம்ம உள்ளே மனசுக்குள்ளே வச்சுட்டு பைலப் பண்ணணும்னு கிடையாது. பட் இஃப் இட்ஸ் வேலிட் அண்ட் குட், வி கேன் ஆல்வேஸ் டேக் த ஹெல்ப் ஆஃப் த ஒன்ஸ் அரவுண்ட். எடுத்து நம்ம வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். அதில் எதுவும் தப்புன்னு கிடையாது மேம். டாக்டர், இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஃபீவர், கேன்சர், இந்த மாதிரி ஒரு நோய் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இட் இஸ் டோன்ட் டேக் இட் லைட்லி அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வென் ஷுட் வி அப்ரோச் அ டாக்டர்? எது வந்து வார்னிங் சைன்? ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய வார்னிங் சைனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம், சூசைட் வரைக்கும் நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு டிப்ரெஷனுக்கு போய், ஆங்ஸைட்டிக்கு போய், சூசைட் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த வார்னிங் சைன்ஸ், ஒரு டாக்டர் கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும்? வென் ஷுட் ஐ கோ ஃபார் மெடிக்கல் ஹெல்ப்? ஸோ ஆஸ் அன் எம்ப்ளாயர், இது வந்து ஒரு எம்ப்ளாயரோட ஜாப் ஆல்சோ மேம். லைக் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். ஈவன் பிஃபோர் தட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையலாம். தேர் லைக் சோஷியலாக இன்வால்வ் ஆகாமல், ட்ரைங் டு ஐசோலேட் தெம் செல்ஃப், ஒழுங்காக தூக்கம் இல்லாமல், தேர் என்டையர் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இன் த ஒர்க் பிளேஸ். கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கிறது, ஆஃபன் லீவ் எடுக்கிறது, எனக்கு உடம்பு முடியலைன்னு சொல்கிறது. ஸோ தீஸ் ஆர் லைக் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் விச் மீன்ஸ் தட் தெர் இஸ் சம்திங் கோயிங் ஆன் இன் தியர் மைண்ட். ஸோ ஒழுங்காக தூங்கலை, ஹெட் ஏக்காக இருக்குது, வாமிட்டிங்காக இருக்குது, சம்திங் தே ஆல்வேஸ் பிரிங் இட் அப் வித் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வார்னிங் சைன்ஸ். த எம்ப்ளாயர் ஹேஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஹேஸ் டு கன்ஃபரண்ட் தெம் என்ன ப்ராப்ளம். ஸோ ட்ரைங் டு பில்ட் தெம், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்க்கு நீ இப்படி பண்ணு, ஸோ கைட் தெம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எம்ப்ளாயருடைய ஒர்க். ஸோ இந்த வார்னிங் சைன்ஸ் எல்லாம் ஒன்லி இந்த டீம் மெம்பர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர் வில் நோ. த ஃபேமிலி மெம்பர்ஸ் மே பிக்அப், பட் தென் ஒர்க்கில் வந்து பிக் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இஃப் இட் இஸ் வெரி சிவியர், இட்ஸ் எசென்ஷியல் தட் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் அவங்க எடுத்துக்கிறதும் நல்லது தான். இப்போ எனக்கு நான் எப்போ டாக்டர்கிட்ட போகணும்? எம்ப்ளாயர் என்னை கவனிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஃபேமிலி அண்ட் டீம் மெம்பர்ஸ் கவனிப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, நான் மெடிக்கல் ஹெல்ப் போகிற அளவுக்கு, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிற அளவுக்கு எனக்கு இப்போ தேவை இருக்குது அப்படிங்கிறது நான் எப்போ கண்டுபிடிப்பேன்? ஸோ ஆஸ் அ பர்சன், நம்ம மனசில் வந்து அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல், ஒரு காம்னஸ் இல்லாமல், வி ஆல்வேஸ் ஃபீல் அட் த எட்ஜ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, ஆன்டிசிபேட்டிங் த்ரெட், அப்படி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, ஆல்வேஸ் ஃபீலிங் ஆன் த எட்ஜ்.
ஒழுங்காக என்ன சாப்பிட முடியல, என்ன கேர் படுத்திக்க முடியல. ஐ ஃபீல் லைக் ஏதோ லாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் எது மேலேயுமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சாப்பிடவோ இல்லை ஈவன் தூங்கவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒர்க் எஃபிஷியன்சி என்னால் கொஞ்சம் கூட ஃபோக்கஸே பண்ண முடியல. என்னால் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வந்து ஒர்க் பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து டவுன் ஆகிறேன் அப்படின்னக்குள்ளே வி ஹாவ் டு இட்ஸ் பெட்டர் யூ டேக்ஸ் ஹெல்ப் ஆஸ் early as possible. ஸோ இந்த முக்கியமான டே அன்னைக்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களை நாங்கள் எப்படி கவனிச்சிக்கணும், எங்கள் கூட இருக்கவங்களை எப்படி கவனிச்சிக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. வாட் இஸ் யோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ் இன் திஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே? So we started it with a very good talk, ma'am, about the not stigmatizing the mentally ill people. So at the workplace அப்படினக்குள்ள we have to make sure that யாரோ ப்ராப்ளம் இருக்காங்க அப்படினக்குள்ள we shouldn't try to be like நீ psychiatrist போறதுக்கு like even to talk about it people are feeling stigmatized. Yes. So அந்த stigma we should take it. அது ஒர்க் பிளேஸ்னுக்குள்ளே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் டு பி மோர் சப்போர்ட் ரேதர் தேன் டேக் இட் லைக் ஐயோ அங்கே போகாத, கவுன்சிலிங் எடுக்காத, இட் ஒன்று லேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ ரேதர் தேன் taking a negative aspect, positive are trying to encourage them. If when it goes beyond, you can always suggest them to take medical help. Otherwise, being around for people. Yes. I think that will be my take home message. Sure. ஓகே. ஸோ இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே ஒரு அவேர்னஸ் நம்மளும் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறையா நல்ல விஷயங்கள் நிறைய பேர் இன்றைக்கி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. வி see a lot of great things in the internet, in the hospitals, doctors and நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறவங்கலாம் ரொம்ப நிறையா நல்ல காரியங்கள் எனக்கு செய்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் we also did something beautiful by this discussion and in the program. நிச்சயமாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத நார்மலைஸ் பண்ணுறது தான் இந்த நாளுடைய குறிக்கோளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே டாக்டர். தேங்க்யூ. Thank you, ma'am.